கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நம்மெல்லாம் சரீர சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் எந்த மாதத்தை கௌரவம் உள்ளதாக மிக்க ரஹ்மத்துள்ளதாக குர்ஆனின் மூலமாக அவன் பிரகடனப்படுத்தியிருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க ரஹ்மத்துடைய மாதத்தை அடைந்து அதிலே அமல் செய்யக்கூடிய விடயத்தை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவியில் 2 சகோதரர்கள் நீண்ட நாளாக இருந்தார்கள். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, அங்கே இருந்துதான் அவர்கள் இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொண்டவர்கள். நீண்ட நாளைக்கு வாழ்ந்த அந்த ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள். அதிலே ஒருவர் ஜிஹாதுக்காக வேண்டி சென்றார். ஸலாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஜிஹாது சென்றார். அங்கே ஷஹீதாகி விட்டார். அவர் ஷஹீதாகி சுமார் 1 வருடத்துக்கு பின்னாலே மற்றொருவர் சாதாரணமான நிலைமையிலே வஃபாத்தாகிவிட்டார். ஒருவர் ஏற்கனவே ஷஹீதுடைய நிலைமையிலே போய்விட்டார். மற்றவர் 1 வருடத்துக்கு பின்னாலே என்ன செய்தார்? ஒரு சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகிவிட்டார். சில காலங்களுக்கு பின்னாலே தல்ஹத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு என்ற ஒரு அருமையான சஹாபியார் கனவு காணுகிறார்கள். முதலாவதாக வஃபாத்தாயின ஷஹீத் இருக்கிறாரே அவரும், இரண்டாவது சாதாரண முறையில் வஃபாத்தாவின அந்த சஹாபியாரும் சுவர்க்கத்துக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். ஆனால் உத்தரவு என்னவென்று சொன்னால், பிறகு வஃபாத்தானாரே அவர் முதலிலே சுவர்க்கம் நுழையட்டும் என்று சொல்லி ஒரு பாக்கியமான வார்த்தை கேட்கப்படுகிறது. அவருக்குத்தான் முதலிலே சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இந்த கனவை கண்டவுடனே தல்ஹத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் மறுநாள் காலையிலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரே இரவு கனவு கண்டேன், இப்படியான ஒரு நிலைமை. முன்பு வஃபாத்தானவர் ஷஹீதுடைய நிலைமையிலே வஃபாத்தானவர், ஆனால் பின்பு வஃபாத்தானவருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஷஹு ஆஷ ஆமன், அவர் 1 வருடம் வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா? அந்த அந்த வருடத்திலே எத்தனையோ நல்ல காலங்களை சிறப்பித்திருக்கலாம், நல்ல நாட்களை அவர் சிறப்பித்திருக்கலாம், ரஹ்மத்துடைய நோன்புகளை நோற்றிருக்கலாம், சிறப்பு மிக்க தொழுகைகளை தௌபாக்களை செய்திருக்கலாம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த அருமையான அமலுடைய பரக்கத்தினால் அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே அழகான முறையிலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவரே, அல்லாஹுடைய கிருபையினால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனை பேரெல்லாம் அரஃபாவுடைய தினத்திலே கண்ணீர் விட்டிருப்பார்கள். யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் இந்த அரஃபாவுடைய தினத்திலே நரக விடுதலையை நீ கொடுப்பாயோ அந்த மக்கள் எங்களையும் சேர்த்து விடுவாயா என்றெல்லாம் துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்கலாம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த அரஃபாவுடைய அந்த மாதத்துடைய பரக்கத்தினால் கிருபையுள்ள ரஹ்மான் நம்மெல்லாம் உலகத்திலே இருந்து பிரியாவிடை நம்மெல்லாம் வஃபாத்தாகின்ற சமயத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் நரக விடுதலை கொடுத்த நச்சாற்று பந்திரத்தோடு அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நம்மளை எடுத்து விடுவானாக. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நரக விடுதலையோடு எங்களை செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் இருக்கக்கூடிய காலம் துல்ஹஜ் மாதம். பொதுவாக துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நாங்கள் படிப்போம். சில பேர் சில விடயத்தோடு மாத்திரம்தான் நின்று கொள்ளுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் கொடுத்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டாங்க, இப்படியான வரலாற்றோடு மாத்திரம்தான் நிறுத்திக் கொள்வார்களே தவிர அந்த நபி அவருடைய வாழ்க்கை எங்கமெல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு முக்கியமானது, நாம் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஒன்றை நான் சொல்ல வேண்டும், நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல இடங்களிலே புகழ்ந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, மில்லத அபீக்கும் இப்ராஹிம், நீங்கள் பின்பற்றுகின்ற சில விடயங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளது. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, தாவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் உலகத்தில் உதித்தது
என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத். இப்படியெல்லாம் ஒருவர் சொல்றார் ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ஹைரல் பரியா, ரசூலுல்லாஹ்வே உலகத்திலே சிறந்த மனிதரே என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்ல, ஹைருல் பரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். உலகத்திலே சிறந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று பணிவோடு அழகாக சொல்லி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் சிந்திக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், ஒரு தனிநபர் அந்த தனிநபருடைய வாழ்க்கையை விடயத்தை அல்லாஹ் மர்ம நாள் வரைக்கும் நாமெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வைப்பதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன முன்மாதிரி இருக்கு, அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை வாலிபர்கள், வயோதிபர்கள், அதைவிட முன்வரிசையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அறிய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வாழ்க்கையோடு கலாச்சாரத்தோடு சம்பந்தம் உள்ளதா? நாங்கள் தாடி வைக்கிறது, அகற்ற வேண்டிய முடிகளை அகற்றுவது, ஹத்னா செய்வது, மிசுவாக்கு செய்வது, இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரத்தோடு தான் வந்திருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அவங்களுக்கு 80 வயசுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு? 80 வயசு. அந்த கட்டத்திலே சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஹத்னா செஞ்சுக்கிடுங்க. ஹத்னான்னு சொன்னால் நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் ஆண் பிள்ளைகளுக்கு சுன்னத்தை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹத்னா செங்கேன்னு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் யோசிக்கலை, ஒரு கூர்மை குறைந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தார்கள், உடனே ஹத்னா செய்து விட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், லவ்லா அஜ்ஜல்த லிகை தாரிஃப தரீகல் ஹத்னா, ஹத்னாவுடைய விடயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அறைய இருந்துச்சு தானே, அவசரமாக பண்ணிட்டீங்களே அப்படி என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கரஹித்து அன் உஅஹிர அம்ரக ஹாதா, யா அல்லாஹ், நீ எதை சொன்னாயோ எதை ஏவினாயோ அந்த விடயத்தை பிறகு செய்வோம், நாளைக்கு செய்வோம் என்று சொல்வதற்கு நான் விருப்பமில்லை, என் மனம் இடம் கொடுக்காது. ஏனென்று சொன்னால் அஸ்லம்து லரப்பில் ஆலமீன், ஏற்கனவே நான் சொல்லிட்டு நீ எதை சொன்னாயோ அதை செய்வேன் என்று சொல்லி, அதனால நான் செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த விடயத்தை உடனடியாக செய்தார்கள். நம்மிடத்தில் அப்படியான எந்த தியாகங்கள் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் கூட தொழுகையில் கூட நம்முடைய தியாகம் என்ன, சில பேர் அவங்களே ஃபத்வா கொடுத்து கொள்வாங்க, 5 நேரம் தொழணும் என்று சொன்னால் ஹோல்சேலாக ஒரே நேரத்தில் தொழுதாலும் தொழுதானே, 5 நேரம் தொழுதானும் 5 நேரம் தொழுகை ஒரே நேரத்தில் தொழுதா என்ன, இப்படியெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம தியாகம் அதுவா? நம்ம செய்ய தியாகம் அதுவானா என்பதை சிந்தனை செஞ்சு பாருங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கிருபையினால உபரியான வணக்கங்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது, அவுராதுகள் இருக்கிறது, சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது. சலாம் கொடுத்த 2ஆம் சலாம் கொடுப்பது கூட கிடைக்காது, சந்தர்ப்பம் இல்லை, எழும்பி விடுகிறோம். செய்வது என்ன? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட ரஹ்மத் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் வாழ்வது கொஞ்ச காலம்தாங்க, கிட்டத்தட்ட 100 வருடத்தை கூட தாண்டுவது குறைவுதான், அபூர்வமானது. முன்னுள்ள மக்களுடைய நிலைமையை பாருங்க, 1000 வருஷம், 950 வருஷம், 500 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மெல்லாம் சிந்திக்கமா இல்லையாங்க? முன்னுள்ளவர்களெல்லாம் அவ்வளவு காலம் வாழ்ந்து எத்தனை நல்ல நாட்களை சிறப்பிச்சிருப்பாங்க. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொர்க்கத்திலேயே முதல் பதவியை, கிரேட் 1 பதவியை கொடுப்பானா இல்லையா? நாங்கள் எல்லாம் வாழ்வது 100 வருஷம் தாண்டுவது ரொம்ப குறைவு. அப்போ அமலும் குறைவாத்தான் இருக்குமா இல்லையா? எங்க நிலைமை என்னமோ அப்படி என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இரக்கமுள்ளவன், எங்கள் மீது எந்த அளவுக்கு கிருபை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய சிறிய அமலுக்கு பெரிய கூலிகளை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, கூட ஹஜ்ரத் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். தூரத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, அஹாதா அபூதர் அல் கிஃபாரி, இவர் அபூதர் அல் கிஃபாரி தானே, அந்த சஹாபி தானே அப்படி என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி இடத்துல கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு அவரை பற்றி எப்படி தெரியும்? அவர் ஒரு சஹாபி, எங்களோடு உள்ளவர், உங்களுக்கு அவரை பற்றி எப்படி அறிமுகம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹுவ அஷ்ஹரு இந்தனா, மலக்குகளாவ எங்களிடத்திலே ரொம்ப பிரபலியமான மனுஷனர். மலக்கிடத்திலே பிரபலியமான மனிதரிடத்தில் இல்லை,
மலக்கிழத்திலே பிரபலியமான மனுஷன். அவ்வாறா கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, மலக்குகளுடைய துஆ பரக்கத் எவ்வளவு கிடைச்சிருக்கும். அந்த சமயம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் பிமனால ஹாத ஷரஃப், எதனால இந்த உயர்வு அவருக்கு கிடைத்தது? மலக்குகளிடத்திலே பிரபலியமாக இருந்தால் எதனால் அவருக்கு கிடைத்தது என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸகரிஹி ஃபீ நஃப்ஸிஹி வ கதரத் குல் ஹுவல்லாஹு அஹத். எப்பொழுதுமே தன்னை பெருமையோடு காட்டிக்கொள்ள மாட்டார், தன்னை பெருமையோடு பேசிக்கொள்ள மாட்டார். ஒரு பணிவோடு நடக்கக்கூடிய ஒரு பண்பான மனிதர். அது மாத்திரமல்ல, நிறைய நிறைய குல் ஹுவல்லாஹு சூரத்தை ஓதுவார். அதிகமாக என்ன செய்வார்? குல் ஹுவல்லாஹு சூரத்தை நிறைய நிரம்ப ஓதுவார். ஏனைய வணக்கங்களோடு அதை செய்வார். இதனுடைய பரக்கத் ஹுவ அஷ்ஹரு இந்தனா, எங்களிடத்தில் அவர் ரொம்ப பிரபலியமானவர் என்று சொன்னார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். குல் ஹுவல்லாஹு சூரத்தை அறியாத யாருமே இல்லை. அதனுடைய தன்மை, அது ஓதக்கூடிய நேரமெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படியான சின்ன அமல்களின் மூலமாக அல்லாஹ் உயர்தரமான நியமத்தை தருவதாக இருந்தால் நாமெல்லாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிய கத்திய புள்ள தூக்குறீங்கல்ல, நம்முடைய அமலுடைய விஷயத்தில், நல்ல காரியங்கள் செய்கிற விஷயத்தில் நம்மெல்லாம் எந்த அளவுக்கு தியாகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த அருமையான வரலாறு எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் அறிந்த வரலாறு தான். சாதாரணமாக சொல்லுவோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பில் போட்டது, அவங்க அப்படி தப்பிட்டு வந்துட்டாங்க என்றெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய மர்மங்களையும் தத்துவங்களையும் நாம் பெற வேண்டிய படிப்பினை எவ்வளவு இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அக்காலத்து மன்னனுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறார் என்று சொல்லி அந்த மன்னனை எதிர்த்த போது செஞ்ச வேலை என்ன? நெருப்பில் போட்டது. சாதாரணமாக கிடங்கல்லங்க, அந்த நெருப்பு குளிரிக்கே சாதாரணமானதல்ல. சாதாரணமாக ஒரு பெரிய குடும்பமே உள்ளுக்கு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய கோட்டை மாதிரி உள்ள பெரிய ஆழமான குழி அது. கிட்டத்தட்ட தஸ்தருடைய உலமாக்களுடைய கருத்துப்படிக்கு 4 மாதங்கள் அதுக்கு விரவு போட்டிருக்கிறாங்க. ஒரு கருத்துப்படிக்கு சில பேர் பக்தியோட நேர்ச்சை செய்து வந்து போடுவாங்களாம். இந்த காரியம் நடந்தால் இப்ராஹிமத்துக்கு உள்ளுக்கு போகிற நெருப்புக்கு அந்த கடங்குக்கு நான் விரவு போடுவேன் என்று சொல்லி கொண்டு போடுவார்கள். அப்படியெல்லாம் செய்த ஒரு பக்தியோடு செஞ்ச ஒரு இடம்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்ட அந்த குழி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையும் காலும் கட்டப்பட்டாச்சு, விலங்கிடப்பட்டிருக்கிறது. நிர்வாணமாக உடையில்லாத நிலைமையில் கிட்ட போய் போட முடியல. காரணம் அவ்வளவு வெப்பம். மிஞ்சனிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி ஒரு பகுதியில் நசித்தா மற்ற பகுதியில் தூக்கி வீசிடும், அப்படியான ஒரு கருவி. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? குழியை சுற்றி பெரிய பெரிய சிலைகள்லாம் கொண்டு வச்சாங்க. நாங்கள்லாம் உங்களை வணங்குறோம், உங்களுக்கு எதிராக உள்ள இப்ராஹிமை போட போகிறோம், பார்த்துக்கிட்டு இருங்க, போட்ட உடனே சாம்பல் ஆகிடுவார், நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படி என்று சொல்லி குழியை சுற்றி சிலையில் வச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்திலே தான் மலக்குகள் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்று சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவக்கலை பாருங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். என்னை படைத்தவன், நான் யாரிடத்தில் உதவி தேட வேணுமோ அவனுக்கு தெரியும் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன். உதவி செய்வதற்கும் பொறுப்பு சாட்டக்கூடியவனுக்கும் சிறந்தவன் அவன் தான். அதனால நான் உங்களிடத்தில் ஒன்றும் கேட்க விரும்பவில்லை என்று அழகான முறையில் சொன்னார்கள். இந்த தஸ்பீஹாத்தை எழுதுகின்ற இமாம்கள் கஷ்ட துன்பங்களில் ஓதுங்கள், நெருக்கடியான சூழ்நிலையை ஓதுங்கள், மனவேதனான நேரத்தில் ஓதுங்கள். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த தஸ்பீஹாத்துடைய பரக்கத் உங்களுக்கு ஒரு சிறப்பான மன அமைதியை தரும் என்று எழுதுகிறார்கள். இப்படி எல்லாம் வச்சு துள்ளுக்கு போட்டாச்சேன்னு வைங்களேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்லா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு சொல்கிறான். நெருப்புடைய தன்மை என்ன? கரிக்கணும், பற்ற வைக்கணும், எரிக்கணும், சாம்பலாக்கணும், இதுதான் அதில் தன்மை. அல்லாஹ் சொல்லுகிறான், நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு வந்துட்டாங்க, நீ எதுவுமே செஞ்சிடாத, ஆனால் குளுமையாக இரு. இந்த 2 சொல்லு பாவிக்கிறான் பாருங்க, பர்தன் வசலாமன். அல்லாஹுடைய அருமையான வார்த்தையை பாருங்க. பர்தன் குளுமையாக, வசலாமன் சுகமாக. ஏசி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் எங்களுக்கு இருக்க முடியுமா? நாங்களே என்ன செய்திருவோம்? பனிக்கட்டியாகிடும், நாங்களே இருவி போயிடுமா இல்லையா? சுலபா போட்டால் தான் கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அல்லாஹ்தான் சொல்கிறான், நீ சுகமாக குளுமையாக இருந்தா ஒரே அடியாக குளுமையாகிறாத. அந்த சுகமாக இதமாக இருக்கக்கூடிய முறையிலே தான் நீ குளுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படித்தான்.
ஆனா அல்லாஹ் சொல்லல பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம் வாலா வைதல் லஹ்லான். இப்ராஹிமுக்கு குளுமையாயிரி, இப்ராஹிம் நபிக்கு சுகமாயிரி, ஆனால் அவருடைய கையிலே கட்டப்பட்ட விலங்குக்கு அல்ல. அல்லாஹுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளுமையாக இருந்த அதே நெருப்பு அதனுடைய அடிப்படை தன்மை என்னவென்று சொன்னால் பற்ற வைப்பது, கரிக்க வைக்கிறது. அதே நெருப்பு அவங்களோட கையில் உள்ள விலங்கு அப்படியே கரிக்க செஞ்சு சிற வச்சுட்டு. ஒரு சப்ஜெக்ட் சிந்திக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளை சிந்திக்க வேண்டும், அவருடைய தத்துவத்தை சிந்திக்க வேண்டும். ஒரு விடயம் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயத்தையும் செய்கிறது, தனது சக்திக்குள்பட்டதை ஒரே நஃபரிலே செய்யும் என்று இருந்தால் அல்லாஹுடைய அருமையான இந்த குதரத் எந்த அளவுக்கு உள்ளது என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சமயத்திலே தான் ஒஹுவயத்தவல்ல சாலிஹின் குர்ஆன் சொல்கிறது, நல்லவர்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ். அங்க நல்லவர்களுக்கு பொறுப்புதாரி யாரு? நம்பினவர்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் தான். இந்த சமயத்தில் அவங்கள தந்தையார், அவர் சில வணக்கத்தோடு சம்பந்தம் உள்ளவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப எதிர்ப்பாக உள்ளது. ஒரு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நேம ரப்பு ரப்பு, நாங்களெல்லாம் வணங்குற இந்த வணக்கம் எல்லாம் இந்த சிலையிலெல்லாம் சரி வராது. இப்ராஹிம் வணங்குறாரே, நீங்க செய்கிற அந்த ரப்பு தான் உயர்ந்த ரப்பு, சிறந்தவன் அவன் தான், எப்படியெல்லாம் காப்பாற்றுறான் அவங்கள என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் நம்ம எல்லாம் நிறைய குனூத் ஓதுறங்கில, குனூத்தில் வதல இல்லையா? ஒத்தவல்லனி பீமன் தவல்லைத், யாரையெல்லாம் நீ பொறுப்படுத்தி கவனிக்கிறாயோ அந்த மக்கள்ல எங்களை நீ வச்சிருன்னு கேட்கிறமா இல்லையா? அதுதான் குர்ஆன் சொல்லுது, வஹுவ யதவல்ல சாலிஹீன், நல்லவர்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் தாங்க. நல்லவர்களுக்கு பொறுப்புதாரி யாரு? அல்லாஹ் தான் என்பதனை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் நாட்டில் இருந்து எகிப்து நாட்டுக்கு தன்னை மனைவி சாரா அம்மையாரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இதை நான் விளங்குவதற்காக வேண்டியும் நம்முடைய ஈமானுடைய சக்திக்காக வேண்டியும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். சாரா நாயகியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. முதலாவது மனைவி அவங்க தான். சாரா நாயகியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாக நம்பினவங்க, நபி என்று ஏற்றுக்கொள்ளவங்க சாரா அம்மையார் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக ஏற்றுக்கொண்ட யாரு? ஹதீஜா நாயகியா இல்லையா? ஆண்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ரெண்டு சைடையும் பார்த்தா ஹதீஜா நாயகி தான் முதலாவது ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஹதீஜா நாயகி. சாரா நாயகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவங்க அவங்க தான். ரெண்டாவது, அவங்க உறவுக்கார பெண்ணும் கூட. சாரா நாயகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறவுக்கார பெண். மூணாவது, ரொம்ப அழகியும் கூட. அவங்க ஒரு தஃசீருடைய வலமாக்கள் எழுதுறாங்க, அவங்களோட அழகுடைய மறுபாதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துன்னு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகு உள்ளவங்க. எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய மனைவியை ஈராக்கில் இருந்து மிஸ்ரை நோக்கி கூட்டி கொண்டு போறாங்க. இடையிலே ஒரு ஊரில் ஒரு அரசர் ரொம்ப அநியாயக்காரன், அழகிகளை எடுத்துக்கொள்வான், அழகான பெண்களை என்ன செஞ்சுக்கிடுவான், கவர்ந்து கொள்வான், கணவனை பிரித்து அனுப்பிட்டுருவான். இப்படியான ஒரு அட்டகாசம் ஒருத்தர் இருந்தான். அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியோட போகிறாங்க. சாரா அம்மையார் அப்படியே எடுத்துக்கிட்டான். இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரி இல்லை. சாரா அம்மையார் அந்த இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை தஃசீருடைய உலமாக்கள் அழகாக எழுதுறாங்க. சாரா அம்மையார் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்குந்து ஆமந்து பிக் வ பிரசூலிக் வ ஹஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன ஃபீஹி. யா அல்லாஹ், இந்த இடத்திலே வைத்து கேட்கிறேன், இந்த இடத்திலே வைத்து உன்னிடத்திலே மண்டாடுகிறேன், நான் உன்னையும் உன்னுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஈமான் கொண்டு தான் இருக்கிறேன். வ ஹஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, என்னுடைய உடலை தேவையில்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாவைய கணவனை தவிர வேற யாருக்கு நான் ஹராத்திலே சொல்லிபடியாக்கது கிடையாது, பாவித்தது கிடையாது என்பது உனக்கு தெரியும். இப்படி இருக்கும் என்று சொன்னால் பனஜ்ஜினி மிம்மா கானபி, நான் எந்த நிலைமையில இருக்கிறேனோ அந்த நிலைமை உனக்கு தெரியும். அநியாயக்கார அரசை என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான், என்னை நீ என்ன செய்து விடுதலை ஆக்கி வச்சிரு, காப்பாற்றுவாயாக என்று சாராமையார் துவா செஞ்சான். அவன் ஒரு தடவை கையை நீட்டினான், கை மரம் மாதிரி ஆகிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியலை. ரெண்டாவது முறை நீட்டினான், ரெண்டாவது முறை இதே துவா தான் ஓதினாங்க. அவன் உடல் அப்படியே மரம் மாதிரி போயிடுச்சு. 3 தடவை செஞ்சு பார்த்தான், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. அவன் விளங்கிட்டான், இது நம்மட எந்த சப்ஜெக்டும் இதில் உதவாது அப்படின்னு விளங்கி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வைன்னஹா ஷைத்தானன் ஃபஹ்ருஜுஹா மின்னி, இது மனுஷ பிறவி அல்ல,
இது ஒரு ஷைத்தான் பிறவி என்று சொன்னான். ஜின் ஷைத்தான் அதில் உள்ளவர், அதனால் இவன் சபையில் வைக்காம வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்னான். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய அமலாக இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகத்துடைய அமைப்பில் செய்யக்கூடிய அமல்கள் அடுத்து வைத்து அல்லாவிடத்தில் நாம் மன்றாட முடியும். சிறப்புமிக்க புகாரி ஷரீஃபுடைய நிறைய இடங்களில் அமலை வைத்து மன்றாடி அல்லாவிடத்திலே தன் காரியங்களை நிறைவு செய்த, கஷ்டமானவர்களுக்கு நிறைவை கொடுத்த சரித்திரங்கள் நிரம்ப இருந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தாயார், நபிமார்களுக்கு பின்னால சில பேருக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சிருக்கிறான். வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாங்கள் வஹி அறிவிச்சோம். என்ன, நீங்க அந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் கொடுங்க. நான் அந்த காலத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தா கொலை செய்யக்கூடிய சட்டம் ஃபிரௌனுடைய காலத்தில் இருந்தது. நம்ம எல்லாம் மறைந்த உண்மைதானே அது. ஆகவே இந்த சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுக்கிறது ரொம்ப பயந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான் பால் கொடுங்க, இல்லை அவர்களை ஆற்றுல போட்டுவிடுங்கன்னு சொல்கிறான். இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், அல்லாஹ் ஆற்றுல போட சொல்கிறானே, போட்டால் என் புள்ள தாண்டுட்டு சொன்னால் புள்ளையும் இல்லாமல் போயிடுமே நினைப்போமா? இல்லையாங்க. சாதாரண இந்த குர்பான் கொடுக்கறதுக்கு எத்தனை கேள்வியை கேட்கும், தஹஜ்ஜத்தை ஒழுங்குண்டான அதுக்கு எத்தனை கேள்வியை கேட்குறோம், 5 நேரம் தொலை வேணுமான்னு கூட 1000 சட்டங்களை வச்சு பேசுகிறான். நுவரலிக்கு போனால் ஒரு தரம் குடிச்சா என்ன சொல்கிறான் கேட்குறான். நுவரலிக்கு போனால் ஒரு முறை குடிச்சா பரவாயில்லை தானே, டெய்லி குடிக்கிறதானே ஹராம் என்றா ஃபத்வா அவனே கொடுத்துட்றான். ஆனால் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் நினைச்சு பார்க்க சொன்னாங்க, அல்லாஹ்ட கட்டளை போட்டாச்சு. எங்கே போட்டாங்க? ஆற்றுல போட்டாச்சு. அல்லாஹ் எந்த அரண்மனையில் எதிரி இருக்கிறானோ அந்த அரண்மனையிலே வைத்து இந்த தாயாரை பால் கொடுக்க வச்சு நபியாக அனுப்பலையா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இது அல்லாஹுடைய குதரத்தா இல்லையா? நம்மளுக்குன்னு தானே அந்த ரப்பு, எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பா இருக்கிறானோ, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பா இருக்கிறானோ, அந்த ரப்பு தான் எங்கட ரப்பு. ஆகவே அந்த ரப்புக்காக வேண்டி நம்முடைய அமல்கள் நல்ல காரியங்களை தியாகத்தோடு இஹ்லாஸோடு செஞ்சால் அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட முடியுமா? இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய குதரத்தினால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றவங்க. அவங்களுக்கு தெரியும் இது மனிதனுடைய தொடர்பு அல்ல, அல்லாஹுடைய மாபெரிய குதரத். பயம் இல்லாமல் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, ஊருக்கு வராங்க. அம்மா பாருங்க, கல்யாணம் முடிக்காம ஒரு கணவனுடைய தொடர்பு இல்லாம ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு போனா ஊரவர் என்ன சொல்லுவாங்க, எத்தனை அநியாய பேச்சு, எத்தனை தண்டைகளும் கொடுக்கலாம். ஊருக்கு பயம் இல்லாம போறாங்க, தெரியும் அல்லாஹ்ட கட்டளை செஞ்சிருக்கிறேன் நான். ஆகவே போகின்ற பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க, மரியமே நீ இன்னும் மகா கிட்ட வேலையை செஞ்சிட்டியே, ஒரு குடும்பம் கூட எவ்வளவு கௌரவமான குடும்பம், இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டியே என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. பாஷாரத்தி இலேஹி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசல, பிள்ளையோட பேசிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. நேற்று முந்தநாத்து பிறந்த பிள்ளையோட பேசுங்கன்னு அது பேசி யூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அல்லாஹுடைய கிருபையினால் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பாடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையினால் எப்பொழுதும் அவனுடைய உதவி இது கொண்டே இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்தில் புராமணத்தனத்தில் கிணத்துல போட்டாச்சு. பின்னாடி ஒரு அடிமையாக விற்றாங்க. நீண்ட காலம் போயிருச்சுன்னு வச்சுக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 8 வயசில் அவங்க போடுபட்டது 40 வயசுக்கு பின்னால் தான் பிடிபட்டு அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அந்த நிலைமை வந்துச்சு. இப்பொழுது எகிப்து நாட்டுடைய ஆளுநராக மன்னராக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் கொண்டு கிணத்துல போட்ட சகோதரന്മാരെல்லாம் கொண்டு சேர்த்துட்டான். பின்னாடி விளங்கி போச்சு, நம்ம எந்த சகோதரனை கிணத்துல போட்டோமோ அவர் தான் இவரண்டு விளங்கி போச்சு. கேட்டாங்க, அந்த யூசுப், குர்ஆன் சொல்லுகிற விஷயம், அந்த யூசுப் நாங்கள்லாம் கிணத்துல போட்டு அநீதி பண்ணினமே, அந்த யூசுஃபா நீங்க? ஆமான்னு சொன்னாங்க. கேட்குறாங்க, இந்த இப்படியான ஒரு மகத்துவமான நிலைமை, ஒரு நாட்டுடைய மன்னராக விட்டீங்களே, எப்படி வந்தீங்கன்னு சொல்லி சொன்ன வார்த்தை 2 தான். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர், அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்ச செயல்கள், வயஸ்பிர் பொறுமையோடு இருந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நல்லவர்களுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், கூலிகளை பாழாக்கவே மாட்டான் என்று சொன்ன விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு புத்திமதியாக குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற சமயம், இது வாலிபர்கள் வயதில் குறைந்தவர்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம் என்பதற்காக வேண்டி சொல்லி வைக்க விரும்புகிறேன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன வயசு. தந்தையார் ஒரு தவறான வழியிலே, இஸ்லாத்துக்கு விரோதமான வழியிலே, அல்லாஹுக்கு பொருத்தமற்ற நிலைமையிலே, ஷைத்தானுடைய வழியிலே இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரிகிறது. சொன்னாங்க, தந்தையாரே லிம தஅபுது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாத இந்த சிலைகளுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறீர்களே, வணங்குகிறீர்களே, உங்களுக்கு ஏழுமா? அல்லாஹுடைய கோபத்துக்கு நாளாருங்கட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தையார் ரொம்ப கடினமான வார்த்தையை பேசினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்குது, அவங்க சின்ன வயசுங்க, ஒரு 8 வயசு இருக்கும், சின்ன வயசு. தந்தையார் தவறு செய்கிறார் என்பதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவோட கடினமா பேசலைங்க. சொன்னாங்க, யா அபதி, என்னுடைய இரக்கமான வாப்பா, கண்ணியமான வாப்பா என்று அழகாக பேசுறாங்க. தந்தை தவறு செய்கிறார் என்பது விளங்குறது, ஆனால் பேசுகின்ற வார்த்தை கண்ணியமான வார்த்தையை தான் பேசுறாங்க. சொன்னாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? அப்ப கூட தந்தையார் ரொம்ப கடினமான, மனசுக்கு கொஞ்சம் வேதனையான பதில் தான் சொன்னாங்க. இது காலம் போயிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணமாவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பாவா இருக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை, அவங்களும் ஒரு சின்ன வயசு தாங்க, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்தில் போய் கேட்குறாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகுக்க, ஒரு கனவு கண்டேன் வாப்பா, அல்லாட கட்டளை உங்களை அறுத்து பழியிட்டு குர்பான் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யா அபத்தி ஃபால் மா துஅமர், என் சங்கையான வாப்பா, நீங்கள் எதை கனவுல கண்டீங்களோ அதை செஞ்சிடுங்க. சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறியவராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தை தவறு செய்கிறார் என்று அறிந்தும் அழகான கண்ணியமான வார்த்தையை அன்று மூத்தவருக்கு பேசினார்கள், தந்தைக்கு பேசினார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த கண்ணியத்தோடு நடந்த பரக்கத் இவர்கள் தந்தையாக இருக்கின்ற பொழுது சிறியவரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயில இருந்து அழகான அந்த வார்த்தைகளை வைப்பதாக இருந்தால் நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டும். முன் செய்தது பின்னுக்கு வரும். ஒரு காலத்தில் நாம் கண்ணியத்தோடு இருந்தால், மூத்தவர்களை மதித்தால், பெற்றோருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்தால், பெற்றோர்கள் தான் எங்களுக்கு அழிகாட்டி என்ற அமைப்பிலே நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய கிருபையினால் எங்களுடைய சந்ததிகள் எங்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதனை இந்த அருமையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எங்களுக்கு தெளிவான முறையிலே காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழக்கூடியது கொஞ்ச காலம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவாவை கட்டிட்டாங்க. தன்னை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு போய் அல்லா இடத்துல கேட்ட துவா, நிறைய துவா கேட்டிருக்கிறாங்க. சில விடயங்களை தேவைக்காக வேண்டி சொல்கிறேன், தொட்டு காட்டுகிறேன். சொன்னார்கள், வஜ்ஜுதுபினி வபனிய அன்அமுதல் அஸ்ஸலாம், வா அல்லாஹ், யா அல்லாஹ், இடத்துல இந்த காபாவை கட்டிவிட்டு, ஏன்னா நான் இடத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு அமலை செய்துட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம அதை வச்சு கேட்கலாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், வஜ்ஜுதுபினி வபனிய அன்அமுதல் அஸ்ஸலாம், யா அல்லாஹ், சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயா. அஸ்ஸலாம் என்ற சிலைகள். இதுக்கு தஃப்சீர் எழுதுகின்ற, விரிவுரை எழுதுகின்ற உலமாக்கள் எழுதுறாங்க, அஸ்ஸலாம் என்று சொன்னா வெறுமனே சிலை மட்டுமல்ல. சில பேர் மனசுல சில சிலைகளை வச்சிருக்கிறான். சில பேர் பாருங்க, காலமெல்லாம் அவனுக்கு பணம் சம்பாதிக்கத்தான் வேணும். அது ஹலாலோ ஹராமோ அது பற்றி பரவாயில்ல, எப்படியோ பணம் வேணும். தொழுகை கிடையாது, நல்ல வணக்கம் கிடையாது, நல்ல பேச்சு கிடையாது, குடும்பத்தை அனுசரிக்கிறது கிடையாது, முழுக்க காலையில் ஒழும்பி அந்த வரைக்கும் பணம் தான். இப்படி இருக்கிறான இவனுடைய வணக்க வழிபாடு, இவனுடைய சிலை, இவன் வணங்குறது பணத்தை தான். சில பேர் யாரையாவது கழுத்தை போட்டு வெட்டினாலும் பரவாயில்லை, எந்த குடும்பம் சீரடைஞ்சாலும் பரவாயில்லை, அந்த பட்டத்துக்கும் பதவிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று சிலவன் அதுக்காக வேண்டி ஓடுகிறானே, இது ஒரு சிலை. இப்படி அல்லாஹ்வை மறந்து சில பேர் சில பேருக்காக வேண்டி ஓடுகிறானே, இவைகள் எல்லாம் சில இப்படியான கெட்ட விடயங்களை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயாக. நாம துவா கேட்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான முறையில் கேட்டாங்க, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக, நான் என் மகனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன், என்னையும் என் மகனையும் முஸ்லீமா ஆக்கி வச்சிரு. இஸ்லாம் தான் அவங்க முஸ்லிம்ண்டா என்ன, முஸ்லிமுடைய பண்பாட்டோடு வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு நல்லவனாக்கி. ஒரு முஸ்லீம் என்ன கண்டா சலாம் சொல்லுவார், மற்றவருக்கு அநீதி செய்யாத நிலைமை. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் நகர வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க.
தன்னை பற்றி, தன்னுடைய அரசியலை பற்றி, அரசாங்கத்தை பற்றி என்ன சரி தப்பு தவறா சொல்கிறாங்களோ தெரியல அப்படி என்று சொல்லி அவங்களோட வளமாது என்ற அல்லாவுக்கு பயந்தவங்க இல்லையா. ஆகவே தன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்ளாத மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூட வராங்க. ஒரு இடத்துல ஒரு வீட்டில் காதல் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. காதல் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்து உடனே போயிட்டாங்க. யா அது அல்லாஹ், அல்லாஹுடைய எதிரியே, நீ இந்த நேரத்தில் இரவு நேரம் ஒரு பரக்கத்தான நேரம், நிறைய பாக்கியங்கள் அடங்குற நேரமே, இதை வச்சுட்டு நீ இப்படி நடக்கிறியே, உன் பக்கத்தில் ஒரு பெண்மணி இருக்கா, கையில் மதுபோத்திலே வச்சுக்கிட்டு இருக்கா, இப்படியெல்லாம் தேவையில்லாத பாடலை படிக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் கட்டையில் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னான். அமீருல் முஃமினீன், நான் அதாவது செய்கிற தவறு தான், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது வலா தஜஸ்ஸசு, ஒத்து கேட்காதீங்கன்னு வருவதா இல்லையா? ஒத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஒத்து கேட்டு கதையை மாத்துறது, இப்படி வேலை நீங்கள் செஞ்சுத்தானே இடத்துல வந்திருக்கிறீங்கன்றான். உமர் ரலியல்லாஹு ஒன்றுமே பேசலை, வெளியே வந்துட்டான். முகமெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாப்பட்டா இருந்துச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கிட்ட கூட சொல்லலை, அவங்களும் கூட பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹுடைய முகம் இப்படி இருக்கேன்னு சொல்லி. காலம் போயிடுச்சு. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு அந்த மனுஷன் வந்திருந்தான். யாரு? அந்த தவறு செஞ்ச மனுஷன். உதுனி மின்னி, அவன் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அவன் கிட்ட வாரியா வாப்பான்னாங்க. அவன் யோசிச்சா இன்றைக்கு என்ன தடை நடக்குமோ தெரியலேன்னு. அவன் காது கிட்ட சொன்னாங்க, வாப்பா நீ அண்டு தவறு செஞ்சாதானே, நான் ஏன் செஞ்சேன் அது வல்லாண்டன், நீ எனக்கு என்னமோ சொன்ன ஒத்து கட்டுட்டு வந்துட்டுக்கிறீங்கன்னு சொல்லி, ஏதோ நான் யாரிடத்துலையுமே சொல்லலை, நீ சொன்ன விஷயத்தை நான் யாரிடத்துலையும் சொல்லலை, நடந்த விஷயத்தை சொல்லலை, என்னோட கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்திருக்காங்க, நான் சொல்லலைங்க. அதனால் இருந்தாலும் அந்த ரப்பிடத்தில் நான் முறையிட்டேன், யா அல்லாஹ் இந்த மனுஷன் இப்படி தவறு செஞ்சிருக்கிறேன், அவனை திருத்திடு, ஒரு ஹிதாயத்துக்குரிய துவா செஞ்சேன் அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு காது கிட்ட வச்சு 4 பேருக்கு கேட்காத மாதிரி செஞ்சாங்க. அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? அமீருல் முஃமினீன், நீங்கள் எப்போ அது அல்லாஹ், அல்லாட பகைவனே என்று சொன்ன பொழுது அந்த அல்லாட ரிசுக்கை நான் சாப்பிட்றேன், அவன் சக்தியை வச்சிருக்கிறேன், அவன் தந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்படியான ஒரு ரப்புக்கு நான் பகைவனாக ஆகலாமா? கூடாது. ஆகவே அதோடு அன்றைக்கே தௌபா செஞ்சிட்டேன், உங்களுடைய துஆவுடைய பரக்கத். இங்கே சொல்லுவது என்னவென்று சொன்னால், 4 பேரிடத்தை சொல்லி சீரழிக்கலைங்க. ஒரு குடும்பம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? வைபர் வாட்ஸ்அப்லாம் நிறைய குடும்பங்களை சீரழிக்கிறாங்க, நல்லவர்களை சீரழிக்கிறார்கள். எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் எப்படியெல்லாம் போட்டு கிழிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவர்களுக்கும் சொல்லி வைக்கிறேன், ஸலாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றி தாறுமாறாக பேசுகின்றதை நீங்கள் மட்டுமல்ல உலகிலே உள்ள அத்தனை பேரும் பார்க்குறாங்க, மாற்று மதத்திலும் பார்க்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய முஸ்லீம்களுடைய கௌரவத்தை, ஸலாத்துடைய மதிப்பை தவறான முறையில் புரியக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய தண்டனைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படியான நிலைமையில் இருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அருமையான துஆவை மகனை வச்சு கேட்டாங்க. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர் என்ன வழிகாட்டல் எங்களுக்கு தந்தார்களோ அந்த தியாகத்தோடு எங்களுடைய அமலுடைய தியாகத்தையும் செய்து அல்லாஹ்விடத்திலே உயர் பெற்ற நல்லவர்களிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரக்கமுள்ள யா அல்லாஹ், நீ சின்ன அமலின் மூலமாக பெரிய நன்மைகளை தருவதாக வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய நன்மையை தந்தருள்வாயாக. நாங்கள் உலகத்திலே விட்டும் பிரிகின்ற சமயத்தில் நரகத்தை விட்டும் விடுதலை விட்டு நற்சார்ந்தோடு போகக்கூடிய எங்கள் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளை மக்களுக்கும் தந்தருள்வாயாக. எங்களுடைய அமலை கபூல் செய்தருள்வாயாக. இறுதி நேரத்தை களிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. கபரை வெளிச்சம் விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மறும நாளையில் உன்னுடைய மேலான ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை உன்னுடைய திலுக்காவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களை விட்டு பிரிந்து சென்று கபரை அடைந்து விட்டார்கள் எங்களுடைய அருமையான தாய் தந்தையர்கள், மனைவி, மக்கள், அவர்களுக்கெல்லாம் நீ கபரை வெளிச்சமாக்குவியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ நரக விடுதலையை கொடுத்தருள்வாயா. இந்த நல்ல நேரத்தில் கேட்கக்கூடிய அருமையான துஆவை நீ கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.